Hi guys, welcome to Beginners Codings. I am Sivashankaran. Last வீடியோவில் வந்து ஹோமில் இருக்கிற கிளிப்போர்ட் அண்ட் ஃபாண்ட்ஸை பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அலைன்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஓகே, அதில் அலைன்மெண்ட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் எக்ஸலில் பற்றின சின்ன சின்ன திங்ஸ்லாம் இருக்குது அலைன்மெண்ட்டுக்கு முன்னாடி. ஓகேங்களா? அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் என்னென்னங்கிறதெல்லாம் நான் சொல்லிடுறேன். ஒர்க் ஷீட்டில் என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் இருக்குது, செல்ஸ் என்னென்ன செல்ஸ், எவ்வளோ செல்ஸ் இருக்குது, எவ்வளோ ரோல்ஸ், எவ்வளோ காலம்ஸு அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ எக்ஸலோட ஒரு ஷீட்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸ், அதோட லிமிட்ஸ், அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கோம் ஃபீச்சர்ஸ். அதில் இருக்கிற லிமிட்ஸ் வந்து 10,48,576. ரோஸ்னால் என்ன அப்படின்னா இந்த நம்பர்ஸ்லாம் தெரியுதுல்ல, 1 2 3 4, இந்த இது வந்து ரோஸ். இந்த ரோ வந்து லாஸ்ட்டாக முடிகிறது வந்து 10,48,576 ரோ வந்து இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதை நம்ம ஃபஸ்ட்டு இப்போ செக் பண்ணிடுவோம். லாஸ்ட்டாக முடிகிறது 10,48,576. இதோட இந்த ரோ முடியுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் காலம்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து XFD அப்படிங்கிற மாதிரி காலம் முடியுது அப்படின்னு எக்ஸலில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ABCD அப்படிங்கிறது தான் காலம்ஸ். அந்த காலம்ஸ் வந்து கடைசியாக வந்து XFD அப்படிங்கிறது எத்தனை நம்பருங்கிறதுல வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 16,384 காலம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸல் தரப்புலேருந்து. ஓகேங்களா? அது இருக்காங்கிறத இப்போ ஒரு தடவை நம்ம செக் பண்ணிப்போம். பார்த்தீங்களா? XFD அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு என்னால் நவுத்த முடியலை. இதுதான் லாஸ்ட்டு காலம். ஓகேங்களா? திருப்பி நம்ம பேக் வந்துடுவோம். நெக்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் செல்ஸ் கண்டெய்ன்ட் இன் எ ஷீட். ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து ஒரு ஷீட்டில் வந்து எத்தனை செல் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் இதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதை வந்து எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர்ஸ். ஓகேங்களா? இதில் இருக்க மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்கள். ஓகேங்களா? இத்தனை செல்ஸ் வந்து இங்கே ஒரு ஷீட்டில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் தட் எ செல் கேன் கண்டைன். ஓகேங்களா? ஒரு செல்லில் வந்து எவ்வளோ நம்பர்ஸ் வந்து ஒரு இதில் ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 32,867 கேரக்டர்ஸ் வந்து இன்புட் போட முடியும் ஒரு செல்லில். ஓகேங்களா? அப்படின்னா இப்படி நம்ம 1 2 3 4 இப்போ வந்து இது ஒரு செல்லு இப்படியே போயிட்டே இருக்கும். இது மாதிரி நம்ம 32,767 டைம் நம்ம வந்து ஒரே செல்லில் வந்து டைப் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து கேரக்டர்ஸ் இன் ஏ ஹெட்டர் ஆர் ஃபுட்டர். ஒரு ஹெட்டர் ஆர் ஃபுட்டர் நம்ம க்ரியேட் பண்ணோம்னா, ஹெட்டர் நம்ம ஒரு ஹெட்டிங் நம்ம க்ரியேட் பண்ணி ஹெட்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம், அதில் வந்து செட் பண்ணோம்னா அதில் வந்து 255 கேரக்டர்ஸ் மட்டும்தான் இம்போர்ட் போட முடியும். ஓகேங்களா? அந்த ஒரு செல்லில். நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஃபீட்ஸ் பெர் செல். ஒரு செல்லில் வந்து 253 டைம் நீங்கள் வந்து லைன்ஸை வந்து இம்போர்ட் போட முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து யூனிக் ஃபாண்ட் டைப்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஹோமில் இருக்கிற ஃபாண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். அதில் வந்து எவ்வளோ ஃபாண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா, இப்போ வந்து அவங்க வந்து எக்ஸல் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1024 குளோபல் ஃபாண்ட்ஸ் அவைலபிள் ஃபார் யூஸ். ஓகேங்களா? 1024 ஃபாண்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. உங்களுக்கு வந்து அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காட்டினது வந்து கம்மியாக தான் இருந்திருக்கும். நம்ம வந்து அதில் தேவைப்படுறதெல்லாம் நம்ம டவுன்லோட் தான் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதெல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். அது உங்களுக்கு என்ன தேவையான ஃபாண்ட்ஸோ அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நிறைய லாங்குவேஜஸ் அதில் வந்து இன்புட் ஆகிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஜூம் ரேஞ்ச். ஜூம் ரேஞ்சுக்கு வந்தோம்னா 10% to 400%. இந்த ஜூம் ரேஞ்ச் வந்து இந்த ஒர்க் ஷீட்டை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சுருக்க முடியும், எவ்வளோக்கெல்லாம் நம்ம விரிவுபடுத்த முடியும் அப்படிங்கிறது தான். இது வந்து எங்கே இருக்குன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா? ஜூம் எவ்வளோ சுருக்கிட்டேன் பார்த்தீங்களா? 10% வரைக்கும் சுருங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஜூம் அவுட் பண்ணுறேன். எவ்வளோ போகுது? 250, 300, 340, 360, 370 அப் டு 400 வரைக்கும் ஜூம் இன் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளோட இதுக்கு வந்துடும். ஓகே, இதுதான் ஜூம் ரேஞ்ச். நெக்ஸ்ட் வந்து அன்டூ லெவல். ஒரு விஷயத்தை வந்து நம்ம தப்பாக நம்ம இன்புட் போட்டுட்டு அதை நம்ம வந்து டெலீட் ஆர் அன்டூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது எத்தனை தடவை பண்ணலான்னா 100 தடவை மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணலாம். இந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ஹெட்டர்ஸ் அதிலெல்லாம் போகிறப்ப இதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அலைன்மெண்ட்டுக்கு போகலாம். அலைன்மெண்ட் இப்போ இதை வச்சு நான் வந்து அலைன்மெண்ட் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி சொல்லித்தரேன். ஓகேங்களா?
அலைன்மெண்ட்னா ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறது, ஓகேங்களா? அலைன்மெண்ட்டுங்கிறது அது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் ஒரு டேட்டா நம்ம இன்புட் போடுவோம். சீரியல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், அடுத்து வந்து சப்ஜெக்ட்ஸ்க்கு பதிலாக டேரெக்டாகவே தமிழ் இங்கிலீஷ் போட்டுடலாம், ஓகேங்களா? தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், இந்த டேட்டாஸ் போதும். இப்போ வந்து சீரியல் நம்பர் 1, 2, 3, 4 இந்த மாதிரி போட்டுட்டு ஸ்டூடெண்ட் நேம் வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நேம்ஸ்லாம் கொடுத்துட வேண்டியதான். கொடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்குமான டேட்டாஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணிடுவோம். ஒரு நிமிஷம் தான், ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த டேட்டாஸை வந்து எப்படி நம்ம அலைன்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது, ஓகேங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இது பண்ணி காட்டுறேன். எஸ், இது வந்து டெக்ஸ்ட்டு, இங்கே வந்து ஒரு நியூமரிக்கல், ஓகேங்களா? இந்த ரெண்டுத்தையும் எப்படி அலைன் பண்ணுறதுங்கிறது ஃபஸ்ட்டு இங்கே சின்னதாக ஒரு இதில் நான் சொல்லி கொடுத்துட்றேன். இதுக்கு பேர் வந்து டாப் அலைன்மெண்ட்னா இந்த அலைன்மெண்ட்டை வந்து டாப் பண்ணி காட்டுறதுக்காக. இது வந்து மிடில், இது வந்து சென்ட்ரல் பாட்டம் அலைன்மெண்ட், ஓகேங்களா? இப்போ வந்து இந்த அலைன்மெண்ட் லெஃப்ட்டு, இந்த ஒரு செல்லில் இருக்கிற அலைன்மெண்ட்டை வந்து லெஃப்ட்டுக்கு மாற்றுறது. ஆல்ரெடி இது டெக்ஸ்ட்டுங்கிறதுனால லெஃப்ட்டில் இருக்குது. இப்போ வந்து இது சென்டர் பண்ணிடுவோம் இந்த அலைன்மெண்ட். இப்போ சென்டர் ஆகிடுச்சா, ஓகேங்களா? இந்த டெக்ஸ்ட் வந்து சென்டர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அலைன்மெண்ட் வந்து ரைட்டுக்கு போயிடுச்சா, ஓகே. திருப்பி வந்து கிளிக் பண்ணோன்னா லெஃப்ட்டுக்கு வந்துடும். இப்போ வந்து நியூமரிக்கல் எப்போதுமே எக்ஸலில் போடும்போது லெஃப்ட்லேயே தான் வரும், ஓகேங்களா? டெக்ஸ்ட்டு வந்து ரைட் சைடு போயிடும், டெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு போயிடும். எப்போதுமே நியூமரிக்கல் வந்து ரைட் சைடுக்கு வந்துடும், ஓகேங்களா? இதுதான் பேசிக் திங்ஸு. எப்போதுமே இதுதான் இதோட ஜென்ரலான ரூல். இதை வந்து நம்ம நினச்ச மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றிக்கலாம். சென்டர் ஆக்கிக்கலாம், ரைட் சைடு கொண்டு போய்க்கலாம், ஓகேங்களா? இதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம ஹோமில் வந்து ஃபாண்ட் நம்ம இது பண்ணிடலாம்ல, அதில் வந்து ஆல் பார்டர்ஸ் கொடுத்துருவோம். ஆல் பார்டர்ஸ் கொடுத்தா ஒரு டேப்லெட் காலம் மாதிரி ஆகிடும், ஓகேங்களா? இப்போ வந்து இதெல்லாம் நம்ம சென்டராக வச்சுக்கலாம். இது வந்து சென்டர் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் சென்டருக்கு கொண்டு வந்துட்டு, ஓகேங்களா, இதை மாதிரி பண்ணிக்கலாம், ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துருவோம், ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல எதுவுமே தெரியலையா, இப்போ இந்த மாதிரி தெரியாத இருக்கிற இடத்துல வந்து ராப் டெக்ஸ்ட் இதை கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஆகிடும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த மிச்சம் உள்ளதெல்லாமே கீழே பாட்டமில் வந்துருச்சு, ஓகேங்களா? இது எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி சென்டரில் வைக்க போகிறோம், ஓகேங்களா? திருப்பி இதுதான் செல்லை வந்து மிடில் பண்ணிட்டா இப்போ பாருங்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் அலைன்மெண்ட் வந்து மிடில் ஆகிடுச்சு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதையும் நம்ம வந்து மிடில் பண்ணிடுவோம். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு கொடுத்துட்டோன்னா எல்லாமே மிடிலுக்கு வந்துருச்சு, ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஓரியன்டேஷன்னா என்னங்கிறத வந்து உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓரியன்டேஷன் இந்த மாதிரி வந்து சைடு இதாக ஆகிக்கும். ஓரியன்டேஷன் பண்ணுறது ஆங்கிள் வந்து கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். டெக்ஸ்ட்டு வந்து இப்போ டேரெக்டாக வெர்டிக்கல் டெக்ஸ்ட்க்கு வந்துடும்,
ஓகேங்களா. இந்த மாதிரி ரொட்டேட் ரைட்டு, ரொட்டேட் லெஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. ஓகே, திருப்பி வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடும். யா, இப்போ வந்து பழையபடி ஆயிடுச்சு. அடுத்தது மெர்ஜன் சென்டர். மெர்ஜன் சென்டர்னால் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு டெக்ஸ்ட் இப்போ அடிச்சிருக்கேன். ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த செல்லில் மட்டும்தான் அந்த விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா. இது அப்படியே இழுத்து இது வரைக்கும் கொண்டு போய் மெர்ஜன் சென்டர் கொடுத்துட்டோன்னா இவ்வளோ தூரத்துக்கு நம்ம கிளிக் பண்ணுற வரைக்குமே ஒரு முழுசாக ஒரு செல் வந்து இவ்வளோ தூரம் வந்து கண்டெயின் ஆகி மெர்ஜென்ட் அதை சென்டர் ஆக்கிடும் அந்த டெக்ஸ்ட்டை. ஓகேங்களா. வேறு ஒன்றும் கிடையாது மெர்ஜன் சென்டருங்கிறது. யா, இப்போ வந்து டிக்ரீஸ் இன்டீட் ஆர் இன்க்ரீஸ் இன்டீட் அப்படின்னா என்னங்கிறத இப்போ உங்களுக்கு வந்து சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு நியூமரிக்கல் இப்போ டைப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இந்த நியூமரிக்கல் வந்து லெஃப்ட் சைடில் ஆல்ரெடி டிக்ரீஸ் பண்ணுறது. ஓகேங்களா. இது வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆக்கிக்கிட்டே போகும். ஓகேங்களா. இந்த இடத்த இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதா? ஓகே. இப்போ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை பண்ணுறேன். டெக்ஸ்ட் இருக்குது. டெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி லெஃப்ட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து இதை நான் நவுத்திக்கிட்டே போகிறேன். பார்த்தீங்களா, அந்த செல்லை தாண்டி போயிட்டுருக்கு தனியாக. ஓகேவா. இவ்வளோ தூரத்துக்கும் அது ஒரு செல்லை வந்து கண்டெயின் ஆகிருக்கு. நாம் வந்து இங்கே கிளிக் பண்ணால் அந்த செல்லு வேறு ஒரு செல்லுங்கிற மாதிரி இங்கே நேம் காட்டும். ஓகேவா. இப்போ இங்கே கிளிக் பண்ணாலும் அது வந்து இந்த M15ங்கிறதுல வந்து அதோட டேட்டா இல்லை. நம்ம திருப்பி இப்போ இங்கே கிளிக் பண்ணால் அங்கே நம்ம ஃபார்முலா பாக்ஸில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் அந்த டேட்டா எங்கே இருக்குது? M15ங்கிற சைடில் இருக்குது. ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கி அலைன்மெண்ட்டுக்கானது இவ்வளோ தான். அலைன்மெண்ட்டில் வந்து இருக்கிற விஷயங்கள் இவ்வளோ மட்டும்தான். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணி சிம்பிளாக எப்படி நீங்கள் வந்து டேட்டா வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுற டூல். ஓகேங்களா. ஓகே, நன்றி, வணக்கங்கள். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் பிகினர்ஸ் கோடிங்ஸ். தேங்க்யூ.